கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த காய் இதே மாதிரி டேஸ்ட்டில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. அதுதாங்க கொத்தவரங்காய். இது வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டீங்க. இதோட டேஸ்ட் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி அவிச்சிக்கோங்க. இதை டேரெக்டாக சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி அவிச்சிட்டு தாங்க சமைக்கணும். இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. அதை வந்து சூப் மாதிரி குடிச்சிக்கோங்க. கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும். அதோட ஃபில்டர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 5-6 பழுப்பள பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் மட்டும் ஜீரகம், சோம்பு சேர்த்து இந்த மாதிரி உதிரியாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்டியை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, அரை பீஸ் மட்டும் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அதோட கை நிறைய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட நல்லா ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் போல் வந்து மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிறோம்ல கொத்தவரங்காய் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவுக்கு. இதோட நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா வீடே மணக்க சூப்பர் டேஸ்ட்டான ரொம்ப சுவையாக இருக்கிற கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீரிழிவு நோய் அதோட நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்